அய்யனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். கார்த்திகாவை என்னதான் அவங்க அம்மா அடித்து வா வீட்டுக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போனாலுமே அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு சேரன் மாமா தான் வேணும், நீ வேற யாரை கட்டி வச்சாலுமே நான் அவங்க கூட வாழ மாட்டேன், நான் திருப்பியும் சேரன் மாமா வீட்டுக்கு தான் ஓடி போவேன், இதுதான் நடக்கும், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருதாங்க. இதை கேட்டதுமே அவங்க அப்பா ரொம்பவே பயப்படுறாங்க. இவ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனால் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லி ஒரு ரூமில் போட்டு நம்ம கார்த்திகாவை அடைக்கிறாங்க. அப்படி ரூமில் போட்டு லாக் பண்ணதுமே நம்ம கார்த்திகா ரொம்பவே நம்ம சேரன் அண்ணாவை நினச்சி அழுகுறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழனும் பாண்டியனுமே ரொம்பவே யோசிக்கிறாங்க, அது எப்படி நம்ம கார்த்திகா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்காங்க, நம்ம சேரன் அண்ணா எப்படி இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம இவ்வளோ சொல்லியும் அவங்க அம்மா அப்பா புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்காங்களே, அவள் இவ்வளோ முயற்சி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, நம்மளும் ஏதாவது செஞ்சே ஆகணும், பேசாமல் உள்ளே போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் போடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிலா இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஏன்னா கார்த்திகாவுக்கு துளி கூட அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்கும்போது நம்ம போனாலே அவள் வந்துடுவா, அவளுக்கு அந்த இடத்துல இருக்க தான் பிடிக்கல, நம்ம எப்படியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம அண்ணனுக்காக அவள் வீடு தேடி வந்திருக்கா, அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க அப்பாவுமே ஹெல்ப் பண்ண தான் செய்கிறாங்க, நம்ம நடேசன் கூட. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திகா என்ன தான் அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே இந்த விஷயத்தில் அவங்க சீரியஸாக தான் இருந்தாங்க, நான் வீட்டில் அவ்வளோ சொல்லி பார்த்தும் கேட்கலன்னு சொல்லி அவங்க அழும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாங்க. சரி, அதுக்காக தான் நாம் இந்த முயற்சி எடுக்க போகிறோம், கண்டிப்பாக நம்ம கார்த்திகாவை நம்ம சேரன் அண்ணாவுக்கு தான் கட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சபதம் எடுக்கிறாங்க. சோழன் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருமே கல்யாண மண்டபத்துக்கு போவோம், போய் நானும் சேரன் அண்ணாவும் மட்டுமே உள்ளே போகிறோம், அங்கே கார்த்திகாவை தனியாக மீட் பண்ண முடிஞ்சா என்ன ஏதுன்னு சொல்லி அவள்கிட்ட தனியாக பேசிட்டு அவளை எப்படியாவது தனியாக கூட்டிகிட்டு வரோம், இல்லைன்னா அந்த மணமேடையில் வச்சே நம்ம சேரன் அண்ணாவை தாலி கட்ட வைக்கிறோம் கார்த்திகாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன், டே இதெல்லாம் நடக்குமாடா, ஏதாவது நடக்கிறத பேசு, இல்லை நம்ம பிளான் பண்ணால் நடக்க தான் செய்யும், இந்த பிளானில் நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து ஒன்னடியாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடேசனும், டே நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நம்ம போய் அதை கரெக்டாக பார்க்கணும்ல, அது எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலாவுமே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா சேரன் அண்ணாவை என்னால் இப்படி பார்க்கவே முடியலை, அவங்க ரொம்பவே உடஞ்சி போய் இருக்கிறாங்க, அதுவும் கார்த்திகா வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனதுலேருந்து ரொம்பவே இன்னுமே உடஞ்சி போயிட்டாங்க, ஏன்னா கார்த்திகா எந்த முயற்சியுமே எடுக்கலை, அதாவது இந்த கல்யாணத்துக்கு அவங்க ஓரளவு சம்மதிச்சு தான் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ தான் புரியுது அவங்க கட்டாயத்தால் தான் இதை கல்யாணத்தை பண்ணுறாங்கங்கும்போது, அப்போது இன்னுமே நம்ம சேரன் அண்ணாவுக்கு அது கஷ்டமாக போயிடுது, இஷ்டமில்லாத வாழ்க்கையை அந்த பொண்ணு போய் வாழ போகிறாளே அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேரன் அண்ணா இன்னுமே கவலைப்படுறாங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியாக நடத்தி வைக்கணும், கார்த்திகாவுக்கு நம்ம சேரன் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி நிலா பேசுகிறாங்க.